ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? பாண்டியன் ஸ்டோர் கடை இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களை பார்க்குறோம். இன்னைக்கோட எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் வந்து சரவணன் வந்து அந்த பூஜை சாமான் எடுத்துன்னு கோயிலுக்கு போகிறாங்க மக்களே. அது பூஜை சாமான் எடுத்துன்னு கோயிலுக்கு டெலிவரி கொடுத்து போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட வந்து அஞ்சலி வந்திருக்கா மக்களே. அஞ்சலி வந்து இதுன்னு ஒன்று அஞ்சலி வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க மக்களே. அஞ்சலி சாமி கும்பிட்டு இப்படி கிராஸ் ஆனோடனே பூஜை சாமானத்தை அந்த ஐயர்கிட்ட கொடுக்குறாரு மக்கள் சரவணன். அதுக்கப்புறம் சாமி நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே வராங்க மக்களே. வெளியே வந்து பார்த்தேன் இவங்க பார்த்துனே வரப்போ யாருக்கிட்டையும் பேசிக்கினே வரப்போ அஞ்சலி இவங்க நேர் பார்த்துறாங்க மக்களே. நேர் பார்த்துன்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுற ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஆளையே பார்க்க அப்படின்னு வந்து சரவணன் கேட்குற மாதிரி. இல்லை சொல்லுங்க என்னாச்சுன்னு கேட்டுன்னு பேசினே இருக்க சொல்ல பாக்கியம் வந்துடுறான் மக்களே. பாக்கியம் யாருன்னா சரவணனோட மாமியார் மக்களே. அப்படியே மாமியார்னா தங்கமயிலோட அம்மா வந்துடுறாங்க மக்களே. அவங்க வந்து பாக்கியம் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எவ்வளோ கோசம் தான் என் பொண்ணை அந்த வீட்டில் விட்டேன், எவ்வளோ கோசம் இருந்தாலும் இப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு கேட்குற மக்களே, இவ என்ன இதுவாக இருக்கா, இவ்வளோ கோசம் என் பொண்ணு இவ கூட ஊர் சுற்றுறதுக்கு தான், இதுவும் சுற்றுறதுக்கு தான் என் பொண்ணை வீட்டு விட்டியா, உனக்கு நாடி அம்மா நீ கல்யாணம் ஆகாதா அவங்களெலாம் தர மாட்டா, கல்யாணம் ஆம்பளை மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும்னு தோணுமா அப்படின்லாம் வந்து பாக்கியம் கேட்குறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எவ்வளோ கோசம் தான் என் பொண்ணை நீ பார்த்துட்டு வந்தியா அப்படின்லாம் வந்து கேட்குற மக்களே. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கோசம் தான் என் பொண்ணு நீ இப்போ ஒருத்தர் வந்துருக்கல அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் போகிறாங்க. பாண்டியன் ஸ்டோருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வர திருப்பி அரிசி வந்து பாண்டியனுக்கோசம் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க இல்லை. சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கடலை மிட்டாயில் வைக்கிற வராங்களே வீட்டில் வந்து கடலை மிட்டாயில் போதும் தானே கீழே இதெல்லாம் கீழே நான் அதெல்லாம் தான் தரேன்றான் மக்களே. அரிசி யாருக்கு மக்கள் அரிசி அங்கே நின்று இருக்காது. அப்புறம் வாய்ப்பாட்டில் வந்து நிற்காது. அவங்ககிட்ட பேசுகிற மக்களே. ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணுங்கன்ட்டு நம்பரை வாங்கிக்கிறான் மக்களே. இதோட எபிசோட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய்.